குட்டி ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்காக தான் இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணியிருந்தேன். நட்ஸ் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் ஹேசல் நட்ஸ் வாங்கியிருந்தேன் குட்டீஸ்க்கு சாக்லேட் பண்ணலான்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வாங்கின எல்லா நட்ஸையும் பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் வரைக்கும் நம்ம ஃப்ரூட் கொடுத்தாலும் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் இப்படி பிளான் பண்ணி வாங்கி வச்சுப்பேன். நான் குட்டீஸ்க்கு பண்ணுறதுனால காம்பவுண்ட் யூஸ் பண்ணல, கோவச்ச சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கோவச்ச சாக்லேட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. கிட்ஸ்க்கு அது காம்பவுண்டை விட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க ஹேசல் நட்டை பார்த்தீங்கன்னா பேனில் போட்டு நல்லா ஒரு 5 to 10 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், பிஸ்தாஷியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதில் கூட இந்த சாக்லேட்டை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். சாக்லேட் மேக் பண்ணுற ப்ராசஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரிங் தான். சாக்லேட்டை நம்ம ஒழுங்காக டெம்பரிங் பண்ணி இருக்கணும். நான் வந்து 250 grams ஆஃப் கோவச் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ரோஸ்ட் பண்ண இந்த ஹேசல் நட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் இந்த மாதிரி மோல்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் நீங்கள் ஸ்பூன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்கன்னா கூட அது கூட ஒரு பைட்ஸ் மாதிரி நல்லா தான் இருக்கும். மோல்டில் சாக்லேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு 3 times வந்து அதை டேப் பண்ணணும். இந்த மாதிரி பிளேட் கீழே வச்சு பண்ணிங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். சாக்லேட்டை கரெக்டாக 10 minutes வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஃப்ரீஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வெளியே எடுத்தோடனே உங்கள் ஃபிங்கரை வந்து லைட்டாக அந்த சாக்லேட் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அந்த சாக்லேட்டில் வரக்கூடாது. அப்படி வரலனால அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பேலன்ஸ் இருந்த எல்லா சாக்லேட்டையும் இந்த மாதிரி போட்டு நான் ஒரு பார் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப்